வணக்கம் நண்பர்களே. எனக்கு பாக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும். அதோடைய வளர்ச்சி, அதோடைய ஸ்மெல்லு, அதோட பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஜெய்ஜலிக்காக இருக்கும் பாக்கு மரம்லாம் பார்த்தோன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். 3.5 ஹவர்ஸ் இருக்கும். இப்போவே வந்து காய் பிடிச்சிருச்சு இதில். அதே மாதிரி இதுவும் நல்ல வளர்ச்சி தான். இதுவும் காய் பிடிச்சிருச்சு. உள்ளே வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கும். அது கவரை ஓப்பன் ஆனோன்னா நல்லா தெரியும். இதில் வந்துட்டு நாடா மரம் வந்துட்டு ஒரு 4-5 நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக போகிறது. இது வந்துட்டு வெயில் படாமல் தண்ணி ஊற்றாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சைடில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள்லாம் வெட்டி இப்போ தான் அதுக்கு வெயில் படுற மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருமிளகு செடி நாற்று வச்சுருக்கேன். வச்சு ஒரு வாரம் தான் ஆச்சு. இன்னும் அது பிடிக்கல. மண்ணில் நல்லா வேறு நல்லா பதியலை. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஆகும். இந்த மரத்தில் இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை பிடிக்கிற காய் விழுந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நிற்கிது. பார்ப்போம். இந்த எல்லா மரமே வந்துட்டு தெற்கு பார்த்து இருக்கிறதுனால வெயிலில் அது அதிகமாக தாங்க மாட்டேங்குது. நான் காட்டுறேன். அது வெயில் படுற இடத்துல மட்டும் என்ன டேமேஜாக இருக்குன்னு காட்டுறேன். இருக்கிறதுனால புல்லுகளில் வளர விடுறதில்லை. வெயில் ரொம்ப பட்ட இடத்துலலாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்களா? கருப்பாக இருக்கும். ரொம்ப வெயில் பட்டங்காட்டிக்கு இந்த மரத்தோடைய பார்த்திங்களா டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த துணியெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுட்டு மறைச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மரத்தில் செகண்ட் டைம் காய் பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் பிடிச்ச காய் எல்லாமே போயிடுச்சு. செகண்ட் டைம் பிடிச்ச காய் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு மார்ச் மாதம். இப்போவே கொஞ்சம் நல்ல வெயில் அடிக்குது. அடுத்த மாதம் வரைக்கும் தாக்கி பிடிக்கும்னு தெரியல. பார்ப்போம். நண்பர்களே,
எனக்கு பாக்கு மரம் வளர்த்தி எனக்கு ரொம்ப அனுபவமெல்லாம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஐடியாவை ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.